நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஒரு கவிஞனுடைய புத்தக வெளியீட்டு விழா இவ்வளவு கோலாகலமாகவும் இவ்வளவு கொண்டாட்டமாகவும் இவ்வளவு மங்களகரமாகவும் நடப்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உண்மையில் இதற்கு காரணமான குறிஞ்சி பிரபாவை விடவும் தாய் போல இருந்து உடன் இருக்கும் தாய் மாமனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் எனக்கு நன்றாக தெரியும், பெரும்பாலான எழுத்தாளர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்வதே இல்லை. நானெல்லாம் எழுதவும் படிக்கவும் ஆரம்பித்த பிறகு தான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். இப்போவுமே கூட எழுத்தை தொழிலாக வைத்துக் கொண்டுலாம் தமிழ்நாட்டில் யாரும் வாழ முடியாது. கேரளாவில் கூட வாழ்ந்துடலாம். ஒரு 10 நாள் எழுதுறதுக்காக கேரளாவுக்கு போனேன். ஒரு லாட்ஜில் போய் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு சின்ன கிராமத்தில் சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்னு சொன்னால் கொஞ்சம் பிரபலமாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்னை மறைச்சிக்கிறதுக்காக நான் எழுத்தாளர்னு சொன்னேன். ஆனால் அதுதான் பெரிய சிறப்பாயிருச்சு. அந்த ஹோட்டல் மேனேஜர் இந்த 10 நாளும் அந்த ஹோட்டலுக்கு யார் தங்க வந்தாலும் அவங்கள கூட்டி வந்துடுவார். ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து, சார் ரைட்டரானு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கார் அப்படின்னு என்னை பெருமிதமாக மலையாளிகள் ஒரு ரைட்டர் அவங்க ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்துவாங்க. அதே தமிழ்நாட்டில் நீங்கள் யார்கிட்ட போய் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ரைட்டர் எழுத்தாளர்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கேட்பான். பேசக்கூட மாட்டானுங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு. எழுதி சம்பாதிக்க முடியாது என்பது எழுத வந்த எல்லோருக்கும் தெரியும். அது விக்ரமாதித்தனுக்கு தெரியும், பவாசலத்துறைக்கு தெரியும், கலாப்பிரியாவுக்கு தெரியும், பாரதி கிருஷ்ணகுமாருக்கு தெரியும். இந்த சபையில் சிலர் நினைக்கலாம், பணம் பண்ண முடியாத, பொருள் ஈட்ட முடியாத ஒரு வேலையை ஒருவன் ஏன் செய்ய வேண்டும் என்று. எல்லோரும் செய்கிற வேலையை, பொருள் ஈட்டுவதையே வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு எல்லோரும் செய்கிற வேலையை பொருள் வராது என்று தெரிந்தும் பொருள் பொதிந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறான் பாருங்கள், அவன் கவிஞன். அது வாய்க்காது. அன்புள்ள ஐயாவுக்கு எழுத சொன்னால் அன்புள்ள ஜெயாவுக்கு அப்படின்னு எழுதுகிற ஒரு 50,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கான். தமிழ் தாய்மொழி தமிழ் தகராறுன்னு எழுத சொன்னால் ரூவுக்கு பக்கத்தில் பேனாவை வச்சுக்கிட்டு என்ன ரூ போடணும்னு கேட்டால் அவன் சொல்கிறான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போட்டுக்க, சின்ன தகராறுனா சின்ன ரூ போட்டுக்க அப்படின்னு வல்லினம் மெல்லினம் இடையினமே பலவீனமாயிருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழுகிற தமிழ்நாட்டில் தன் தாய்மொழியில் புதிய சொற்களை இணைத்து மொத்துப்போல் ஆழ்கடலிலே இருந்து, மொழியின் ஆழ்கடலிலே இருந்து புதிய சொற்களை முத்துப்போல் கரை கொண்டு சேர்த்ததற்காக நான் குறிஞ்சி பிரபாவை வாழ்த்துவேன். இதில் தனிப்பட்ட நட்பு, பிரியம், சிநேகம் இதற்கு இடமில்லை. அது இருக்கிறது. எங்கள் நட்பு இருக்கிறது, சிநேகம் இருக்கிறது, பிரியம் இருக்கிறது, நல்லது கெட்டதில் சேர்ந்து நிற்கிறோம், அன்பு பாராட்டுவார்கள், அது வேறு. ஆனால் எழுத்தை கொண்டாடுவதற்கும் அதற்கும் தொடர்பே கிடையாது. ஏனென்றால் தனிப்பட்ட நட்பையும் அன்பையும் வைத்து கொண்டு எழுத்தை பாராட்டுகிற வேலையை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட நட்பும் இருந்து எழுதக்கூடாத ஆட்கள் எழுதினால் அவர்களை எழுத விடாமல் இருப்பதற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி அவர்களை எழுத விடாமல் சில திருப்பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். சில பேரை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிடுவோம், வேணாம் விட்டு, நம்ம தமிழ் சாகக்கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம், விரும்புகிறோம்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் அது ராத்திரி 2 மணிக்கு எனக்கும் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த 2 மணிக்கு எனக்கு கவிதை வந்ததுன்னு சொன்ன ஆள் பூரா 2 மணிக்கு முழிச்சிருந்த ஆள். எவரும் 2 மணிக்கு தூக்கும் ஆள் கிடையாது. யார் தூக்கத்தையும் கெடுக்கிறதுலாம் கிடையாது. அது 2 மணிக்கு முழிச்சிருக்கவங்க லிஸ்ட்டு தெரியும். அது இரவு, அது என்ன சொல்கிறது, நைட் பேர்ட்ஸ். ஆமாம், அது இரவு வந்து பலருக்கு உறக்கத்திற்கான நேரம். 8 மணி 9 மணி 10 மணி ஆனவனே சொக்கிரும். ஆனால் படைப்பின் உலகத்தை சஞ்சாரிக்கிறவனுக்கு, மொழியோடு உறவாடுகிறவனுக்கு, 100 1000 விஷயங்களை மனிதன் கற்பனைகளில் ஒன்று கூட்டி அமர்ந்திருக்கிறவனுக்கு இரவு இருட்டுகிற போது தான் அவனுடைய எல்லா புலன்களும் விழித்து கொள்ளும். ஆமாம், அது இரவின் அழகு. இரவுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பான் ஜெயமோகன். ஆமாம், யாராவது கடைசியாக படித்து பார்த்துக்கோங்க. ஒரு இரவு எப்படி இருக்குது, ஒரு இரவு ஒருத்தனுக்குள்ளே என்ன செய்யும்னு நீங்கள் பார்க்கணும். அவனுக்குள்ளே புதிய புதிய படைப்புகளை, ஆற்றலை, எழுத்தை அது உண்டாக்குகிறது. ஒரு விஷயந்தான் நான் இந்த விழாவில் குறிப்பிட விரும்புவது. பெரும்பாலும் படைப்புகளை எழுதுகிறவர்களுக்கு
சொந்த வாழ்க்கை சூழல் இசைவாக இருக்காது. ஆமாம், அது துணை நிற்காது. இன்னும் சொல்ல போனால் பல குடும்பங்களில் எதிர்ப்பே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் துணையும் உறவும் தோழமையும் எல்லா விதத்திலும் தோள் கொடுக்கிற அம்மா, சித்தப்பா, மாமா என்று ஒரு உறவு கூட்டம் வாய்த்திருப்பது ஒரு கவிஞனுக்கு பெரிய வரம். பெரிய வரம். அந்த வரம் இருக்கிறது. அதை வாகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தோடு இது 3வது புத்தகமாக இருக்கலாம். இதிலிருந்து இன்னும் உயரம் போவதற்கான பணிகளை குறிஞ்சி பிரபா மேற்கொள்ள வேண்டும். தந்தையார் இல்லை. சித்தப்பா சொன்னார், தந்தையார் நெருங்கிய நண்பரும் குழந்தைக்கு பெயர் வைத்தவரும் இருந்தபோது தந்தையாரே வந்து விட்டதாக நான் இன்னும் ஒரு படி மேலே போய் இருக்கிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அரங்கு நிறைந்து நடக்கிற ஒரு கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவில் உன் தந்தையும் இருப்பார். அவரது நினைவுகள் இருக்கும். மனிதர்களை நினைவுகளாலே தான் மீட்டெடுக்கிறோம். என்ன சொல்ல போனால் எல்லாமே நினைவுகள் சார்ந்தது தான். நினைவுகளிலே இருந்து தான் வாழ்க்கையை, இழந்த காலத்தை, நட்பை, தோழமையை, தாயை திரும்ப பெறுகிறோம். அதை மொழி சொல்லுவது சாதாரணமான காரியம் இல்லை. மொழியில் எழுதுவது, கவிதை உருவாக்குவது என்று வேர்ட்ஸ்வொர்த் சொல்வார், ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ என்று ஒரு ஆங்கில கவிஞன் சொல்கிறான். விரும்பியதாலேயே பேப்பரும் பேனாவும் இருப்பதாலேயே ஒருவரால் எழுதிவிடவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் சொன்னது போல என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பது புரியாமல் எழுதுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எளிமையாக எழுதியிருந்தாலும் எதுவுமே இல்லாத வெறும் தக்கையான கவிதைகள் இருக்கிறது. ஒரு சமூக அமைப்பில் எல்லாமே பறவைகளாக இருக்காது. ஆமாம், எல்லாமே சிறந்த வாசனையான பூக்களாக இருக்காது. ஆனால் இந்த புத்தகம் மனம் தருகிறதா, இந்த கவிதை எனக்கு பிடித்திருக்கிறதா, என்னுள் இந்த கவிதை ஏதேனும் ஒரு சிறிய மாற்றத்தையாவது நிகழ்த்துகிறதா என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, ஒரு பேனாவையும் பிரஷையும் வைத்துக்கொண்டு ஒரு படத்தை நீங்கள் வரையலாம், இது எளிதானது. வண்ணங்களை வைத்துக்கொண்டு ஒரு ஓவியம் தீட்டுவது எளிதானது. வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஓவியம் தீட்டுவது கடினமானது. வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஓவியம் தீட்டுவதை மிக பெரும்பாலான கவிஞர்களால் செய்ய முடிந்ததில்லை, செய்ய முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், ஆழ்ந்த வாசிப்பு பழக்கமுடையவன். பாரதியாரிடம் அது இருக்கும், பாரதிதாசனிடம் இருக்கிறது, பட்டுக்கோட்டையிடம் இருக்கிறது. மனம் தெரிக்கிற, மனம் விரும்புகிற சில கவிதைகளை பலர் எழுதியிருப்பார்கள். ஆனால் கவிதையை படிக்கிற போதே கண்ணுக்கு முன்னால் ஒரு காட்சியை சொற்களால் ஒருவன் வரைந்து காட்டுவான் என்றால் அவன் சிறந்த கவிஞன் என்பதற்கான அடையாளம். அப்படி ஒரு கவிதை உயிர் முளைத்த கிளை என்ற ஒரு கவிதை. விழிக்க ஆரம்பிக்கும் இரவின் முதல் பொழுதில், ரொம்ப ஒன்றும் உரை தேவையில்லை. யார் அவர் சொல்கிறது மாதிரிலாம் படிக்க கடினமாகலாம் இல்லவே இல்லை. ஆமாம், கடினமாக படிக்கக்கூடாது, அவ்வளோதான். படிப்பதற்கு கடினமாக எதுவுமே இல்லை. விழிக்க ஆரம்பிக்கும் இரவின் முதல் பொழுதில் என் அறையின் ஜன்னலில் இருந்து பார்க்கிறேன். இப்போ ஒரு காட்சி இருக்கா, இது காட்சி தெரியுதா? ஒரு ரூமு, வீட்டில் இருந்து ஜன்னலில் பார்க்குறான். இதில் எந்த சொல்லும் யாரும் புழங்காத சொல் அல்ல. எந்த சொல்லும் இலக்கணம் வைத்துக்கொண்டு பொருள் தேடி அலைந்து பார்க்க வேண்டிய சொல்லே இல்லை. மாறாக இந்த சொல் வரிசை, இந்த சொல் அடுக்கு, எடுத்தெடுத்து வைக்கும் சொற்களின் வரிசையில் ஒரு காட்சி பிறக்கிறது. விழிக்க ஆரம்பிக்கும் இரவின் முதல் பொழுதில் என் அறையின் ஜன்னலில் இருந்து பார்க்கிறேன். எங்கோ வலசை போன பறவை. அப்பறவையின் பெயர் தெரியாது, அது பறவை என்று மட்டும் தெரியும். என் வீட்டு முற்றத்தில் வளர்ந்திருந்த வேம்பின் கிளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. திறந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான், ஒரு பறவை வருது. நான் திரும்பவும் வாசிக்கிறேன். ஒரு காட்சியை நீங்கள் காண முடிந்தால் மொழியின் வழியாக காட்சியை பார்ப்பதற்கு ஒரு கண் வேண்டும். அது எல்லாத்தையும் இந்த கண்ணால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இந்த கண்ணால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது என்பது தான் இந்த கண்ணின் சிறப்பே. இன்னும் சொல்ல போனால் வலது கண்ணால் இடது கண்ணை பார்க்க முடியாது, இடது கண்ணால் வலது கண்ணை பார்க்க முடியாது. தன்னையே காக்கும் இமைகளை கண்களால் பார்க்க முடிவதே இல்லை. எல்லாவற்றையும் பார்க்க முடிந்த கண்களால் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதில்லை.
கண் பார்க்க முடியாதவைகளும் இந்த உலகத்தில் உண்டு. இந்த சொற்களின் வழியாக ஒரு காட்சியை பார்ப்பது என்பது கண்களால் பார்ப்பதல்ல. மொழியின் வழியாக ஒரு காட்சியை பார்ப்பதற்கு ஒரு அகக்கண் வேண்டும். அது மொழியோடு ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். விழிக்க ஆரம்பிக்கும் இரவின் முதல் பொழுதில் என் அறையின் ஜன்னலில் இருந்து பார்க்கிறேன். எங்கோ வலசை போன பறவை. அப்பறவையின் பெயர் தெரியாது. அது பறவை என்று மட்டும் தெரியும். என் வீட்டு முற்றத்தில் வளர்ந்திருந்த வேம்பின் கிளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவ் அலையும் பறவையின் எவ்வும் கால்கள் கொஞ்சம் இளைப்பார அமரும் கிளை எதுவாயிருக்கும் என்று எண்ணும் போது என் உயிரில் முளைக்க ஆரம்பித்து விட்டன கிளைகள். அவ்வளோதான். இது ஒரு பறவை அமர்ந்து போவதை எல்லோரும் பார்க்கிறோம். நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு கணத்தில் ஒரு கவிஞன் அதை பார்க்கிற போது அது எந்த கிளையில் எந்த கிளையை அமரப்போகிறோம் என்பதை பறவை தேர்ந்தெடுக்கப் போகிறது. இன்னும் நுட்பமாக சொன்னால் எந்த கிளையில் அமர வேண்டும் என்பதை கிளை கூட தேர்ந்தெடுக்கலாம். கவிதையில் சொல்லுறாங்க, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் கிளை தேர்ந்தெடுக்குமா, பறவை தேர்ந்தெடுக்குமா என்று தெரியாத அந்த தவிப்பில், அந்த நொடியின் கணத்தில் அது எதை தேர்ந்தெடுக்கும் என்று தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்கள். ஒரு உயிர் வந்து அமர்வதற்கான அந்த கணத்தை, அந்த நொடியை, அந்த நொடியின் இடைவெளியை நான் அவதானித்த கணத்தில் எனக்குள் உயிர் முளைக்கிறது பாருங்கள். அதுதான் கவிதை. அப்படி சொல்லணும். அப்படி நிறைய இருக்குது, புத்தகம் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே இந்த புத்தகத்திற்கு ஒரு முன்னுரை எழுதுவதற்காக இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கவிதைகளையும் படித்து விட்டேன் என்ற போதிலும் நீங்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த அடுத்தடுத்து பேச வர்றவங்களுக்கு சிக்க சொல்லிட்டாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதையை எடுத்து வச்சுருப்போம், அது சொல்லிடுவார். கடைசியாக பேச வர்றவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. நல்ல வேளையாக எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த தொகுப்பில் எனக்கு சொல்வதற்கு நிறைய இருக்கிறது என்பதை விடவும், நான் சொல்ல விரும்பிய ஒன்றை ஒருவர் சொல்லி இருந்தாலும் கூட அவர் சொன்னது போல் அல்லாமல் வேறொரு விதமாக எனக்கு சொல்லிவிட முடியும் என்ற நம்பிக்கை என்னோட எப்போதும் இருக்கிறது. டான்ஸ் எல்லாரும் தான் ஆடுறாங்க, பத்மா ஆடுறது வேற, அது அந்த கணக்கு தான் அது. ஆமாம், அதனால் சொல்லப்பட்ட கவிதையை கூட சொல்லும் திறனோடு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கவிதை எனக்குள் ஏற்படுத்துகிற என்ன சொல்றது, அது சொல் கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னால் மக்சிம் கார்கி கவிஞனே இல்லை, ஆனால் தன் காதலியை பற்றி கார்கி ஒரு வார்த்தை சொன்னார். உன் அழகை என்னால் கவிதையில் எழுத முடியாது. அப்படித்தானே உலகம் பூரா எழுதியிருக்காங்க, அப்படித்தானே எழுதியிருக்காங்க உலகம் பூரா. கண்ணே மணியே தங்கமேனு என் அழகை உன்னால் கவிதையில் எழுத முடியாது. அடுத்தவர் சொன்னார், ஒரு வயலின் கொண்டு வா, வாசித்து காட்டுகிறேன். அழகை இசையின் வழியாக சொல்லிவிட முடியும் என்ற மக்சிம் கார்கியினுடைய மனதுதான் இலக்கியம். அதுதான் இலக்கிய தருகிற பரவசம். வரி வரிவாய் கண்களிலும் ஆத்மராகமாய் செவிகளிலும் ஞானத் தெரிப்புகளாய் உள்ளேயும் இறங்கும் ஒவ்வொரு மனிதனின் சொல் முத்திரைதான் கவிதை. அது ஒரு என்ன சொல்லப்போனால், நமது பண்பாட்டின் சிறப்பு நமது மொழி. நமது பண்பாட்டின் சிறப்பு மொழி தான். மொழி என்று ஒன்று இல்லாவிட்டால் மனிதன் இந்த உயரத்திற்கு வந்திருக்கவே முடியவே முடியாது. மொழிதான் பண்பாட்டு சிறப்பு. நமது பண்பாட்டின் சிறப்பு மொழி என்றால், மொழிக்கு ஒரு பண்பாட்டு சிறப்பை சேர்ப்பது இலக்கியம். அதில் முதன்மையான இடத்தை வகிக்கிறது கவிதை. அந்த முதன்மையான கவிதையை, மொழிக்கு ஒரு பண்பாட்டு சிறப்பை சேர்க்கும் ஒரு அழகை கவிதையாக செய்கிற பணியை யார் செய்தாலும் கொண்டாடுவது எங்கள் பண்பு. அது குறிஞ்சி பிரபாதான் என்றில்லை, அது பகைமையாக இருந்தாலும் கூட சரிதான், எந்த இடத்திலே இருந்தாலும் சரிதான். எழுதப்பட்ட கவிதை எனக்குள் ஒரு அசைவை, எனக்குள் ஒரு திருப்பத்தை, நான் வாசித்த இன்னொரு கவிதையை, என் தாயை, என் தகப்பனை, நான் இழந்ததை, என் அவமானத்தை, என் பெருமையை, ஏதோ ஒன்றை எனக்குள் அது நிகழ்த்தி அசைக்குமானால் அது கவிதை. அதுவும் பெரும்பான்மையான கவிதைகள் மிக எளிய புரியும் சொற்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கடைசியாக எனக்கு தெரியும், சாப்பாட்டுக்கு நேரமாகிவிட்டது. சங்கீதம் தெரியாதோ இல்லையோ, இங்கீதம் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கவிதை இந்த தொகுப்பில் மிக முக்கியமான கவிதையாக, அது குறிஞ்சி பிரபாவுக்குமான கவிதை மட்டும் அல்ல,
நம் சொந்த வாழ்வில் நாம் எல்லோருக்குமான அக உணர்வுகளைத்தான் கலைஞர் எழுதுகிறான். அது ரொம்ப முக்கியம். இலக்கியத்திற்கும் மனிதனுக்குமான உறவு என்ன என்றால், எளிதில் மனிதன் கண்டடைய முடியாத மேன்மைகளை, எளிதில் மனிதன் கண்டடைய முடியாத உணர்வுகளை, எளிதில் மனிதன் சுரந்துவிட தவறுகிற கண்ணீரின் துளிகளை, எளிதில் மனிதன் வெளியிட தவறுகிற புன்னகையின் அரும்புகளை அவனுக்குள் பூக்க வைப்பது கலைஞன். அது கவிஞன். அவன் எல்லா அவமானங்களையும் நமக்கு நினைவூட்டுவான். அவன் இழந்த வேலை சொல்லி காட்டுவான். பெற வேண்டியவர்களை பட்டியலிட்டு போட்டுக்கொண்டே இருப்பான். நீலகண்டன் என்கிற கவிதை நீங்கள் கூட குறிப்பிட்டீர்கள். ஆனால் அந்த முழு கவிதையையும் நான் குறிஞ்சி பிரபாவுக்கான கவிதையாக மட்டும் அதை வாசிக்கவில்லை. குறிஞ்சி பிரபாவை பாராட்டுவதற்கான கவிதையாக மட்டும் அதை வாசிக்கவில்லை. ஒரு கவிதை அல்லது ஒரு புத்தகம், ஒரு படைப்பு, ஒரு சமூகத்திற்கு, சக மனிதனுக்கு எதையேனும் ஒன்றை சொல்ல வேண்டும். ஏதேனும் ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு பற்றுக்கோடாக இருக்க வேண்டும். சம்திங், ஒரு விதை போல ஏதேனும் ஒன்று ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்படி எல்லோருக்குமான ஒரு கவிதை. கீழே தள்ளி உங்கள் பாதங்களால் என்னை மண்ணில் நசுக்கினீர்கள். இது எல்லோருக்கும் நடக்கும். வாழ்வின் ஒரு தருணத்தில் யாரேனும் நமக்கு இதை செய்திருப்பார்கள். இது துரோகங்களையும் அவமானங்களையும் துயரங்களையும் சந்திக்காத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் எந்த கொம்பனும் வாழ்ந்துவிட முடியாது, வாழ்ந்துவிடவே முடியாது. ஆனால் இந்த துரோகங்களையும் அவமானங்களையும் குற்றங்களையும் மீறி அல்லது அவைகளை வீழ்த்தி வென்று வாழ்கிற வாழ்க்கையைத்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டியிருக்கிறது. இது எல்லோருக்கும் நடக்கிறது. ஆனால் அது ஒரு கவிஞன் எவ்வளவு உற்சாகமாகவும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை எப்படி எதிர்கொள்கிறான் என்று பார்க்க வேண்டும். சில பேர் சாதாரணமாக சொல்வான். ஆமாம், ஏன்னா நம்ம காலத்தில் நம்முடைய மக்களுக்கு பிரச்சனைகளுக்கும் அசௌரியங்களுக்கும் வேறுபாடு தெரியவில்லை. இன்றைக்கு மதிய உணவு நன்றாக இல்லை என்பது அசௌகரியம், பிரச்சனை அல்ல. மதிய உணவே இல்லை என்பது பிரச்சனை. சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்பது பிரச்சனை. உணவில் உப்பு அதிகமாக இருப்பதோ, காரம் கூட இருப்பதோ, அல்லது இறைச்சி வேகாமல் இருப்பதோ பிரச்சனை அல்ல, அசௌரியம். ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் இன்கன்வீனியன்சஸ். நம் சமூகத்தில் அசௌரியங்களையே பிரச்சனையாக மனிதர்கள் கருதி மயங்குகிறார்கள். உணவு சுவையாக, திரும்பவும் சொல்கிறேன், உணவு சுவையாக இருப்பதில்லை என்பது பிரச்சனை அல்ல. போட்டிருக்கிற ஆடை சாயம் போனது பிரச்சனை அல்ல. மாற்று ஆடை இல்லாமல் இருப்பது பிரச்சனை. ஒரு பைத்தியக்காரனுக்கு அது பிரச்சனை இல்லை. அது ஒரு கவிதை இருக்கு சொன்னது மாதிரி, வாழ்க்கை நிராகரித்து உரித்து கீழே போடுகிறது. என்னை உரித்து வாழ்க்கை குப்பை தொட்டியில் போடுகிறது. போட்டால் என்ன, குப்பை தொட்டியில் நான் வெறும் குப்பையாக கிடக்கவில்லை, இன்னொரு பைத்தியக்காரன் உடுத்திக் கொள்வதற்கு அவன் மானம் காக்கிற ஆடையாக மாறுவேன் என்று நிற்பது பாருங்கள். அது கவிதையின் சிறப்பு. நான் கழிச்சு போட்டால் நான் அப்படியே காணா போயிடுவேன், கந்தலா போயிடுவேன், அதில் கை வச்சு. நான் அடிக்கடி என்ன குறிஞ்சி பிரபாவுக்கும் சொல்வேன், நண்பர்களுக்கும் சொல்வேன், இந்த பார்த்த உடனே அழுகிற ஆட்களை சேரவே கூடாது. சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் துன்பமாக இருப்பாங்கிறது மட்டும் இல்லை, நம்ம சந்தோஷத்தையும் கொண்டு போயிடுவான். பேச ஆரம்பித்த 15வது நிமிஷம் தலையில் கை வைக்க வச்சுருவான். அப்படி ஆட்கள் நாங்கள்லாம் கிடச்சா ஒன்றும் செய்ய மாட்டோம். சாக்கில் கட்டி என்ன அடித்து துவைச்சி காய போட்டு தான் அனுப்பிடுவோம். ஏனெனில் ஒன்றை சுந்தரராம் சாமியின் மொழியில் சொன்னால், நடந்தே தீர வேண்டும் பாதை, வாழ்ந்தே தீர வேண்டும் வாழ்க்கை. இல்லையா? அதுதானே. யாருக்கு இல்லை கஷ்டம்? கஷ்டங்களை கஷ்டங்களாக பார்க்காமல் அசௌரியங்களாக பார்ப்பதற்கு ஒரு மன ஆற்றல் வேண்டும். அசௌரியங்களை தாண்டி பிரச்சனைகளே வந்தாலும் அவைகளை வெல்லுகிற ஆற்றலை ஒரு படைப்பு தர வேண்டும். இதோ ஒரு படைப்பு. கீழே தள்ளி உங்கள் பாதங்களால் என்னை மண்ணில் நசுக்கினீர்கள். ஒரு விதையென மண் புகுந்து விருட்சம் பெற ஆரம்பித்து பூக்கவும் தொடங்கிவிட்டேன். இதுதான் பூக்கிறது. ஆமாம், அது சினிமாவில் சான்ஸ் கிடையாது. அது வரும் போகும். ஆமாம், அது வந்தால் ரொம்ப உயரம் போகும், வராமல் இருந்தாலும் உயரம். மொழியில் இன்னொரு இடத்தில் இன்னொரு தளத்தில் எப்போதும் வாழ்க்கை ஒரு ஜன்னலை திறந்தே வைத்திருக்கிறது. எல்லா கதவுகளையும் வாழ்க்கை ஒருபோதும் யாருக்கும் மூடுவதில்லை.
இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை இருட்டறையே இல்லை. அதில் மூடுதல் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நாம் போக வேண்டியதுதான், நம்ம போகிற பாதை அதுதான். நீ உங்கள் பாதங்களால் என்னை மண்ணில் நசுக்கினீர்கள், ஒரு விதை என மண் புதைந்து விருட்சம் பெற ஆரம்பித்து பூக்கவும் தொடங்கிவிட்டேன். மாடிக்கு அழைத்து சென்று பின்முதுகில் கை வைத்து தள்ளிவிட்டீர்கள். அப்படி நிஜமா செய்வாங்களா? இல்லை, அது அந்த வகையான துரோகங்கள் நடக்கும். மாடிக்கு அழைத்து சென்று பின்முதுகில் கை வைத்து தள்ளிவிட்டீர்கள். சாதாரண மனிதன் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, தரையில் விழுந்து மண்டை உடைந்து செத்து போனேன். அது வெறும் மனிதனின் குரல். ஆனால் கவிஞன் சொன்னான், பறவையாய் மாறி உங்கள் வானத்தில் சிறகசைக்கு தொடங்கிவிட்டேன். கடல் பார்க்க கூட்டி போய் நடுக்கடலில் மூழ்கடித்தீர்கள். கடல் பார்க்க கூட்டி போய் நடுக்கடலில் மூழ்கடித்தீர்கள். இப்போது ஒரு திமிங்கிலமாய் கடலையே ஆண்டு கொண்டிருக்கிறேன். பசி ஆற்றுவதாய் சொல்லி என் சோற்றில் விஷம் கலந்து கொடுத்தீர்கள். நீங்கள் வணங்கும் நீலகண்டனாய் மாறிவிட்டேன். ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு அன்போடு அழைத்தென்னை ஒரு தனி அறையில் புன்னகை மாறாமல் பேசிவிட்டு, எல்லாருக்கும் நடக்கும். ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு அன்போடு அழைத்தென்னை ஒரு தனி அறையில் புன்னகை மாறாமல் பேசிவிட்டு, நான் வீடு திரும்புகையில் வாஞ்சையுடன் வழி அனுப்புவதாய் கட்டி அணைத்து, வள்ளுவன் சொல்லியிருக்காங்க. ஆமா, கையுள்ளும் கூப்பிய கையுள்ளும் கொலை அடங்கும்னா, கூப்பிய கையுள்ளும் கொலை அடங்கும்னா வள்ளுவன். கும்பிடுவான், உள்ள கத்தி வச்சிருப்பான், கத்தியை மறைக்கிறதுக்காகவே கும்பிடுவான். இது அதான். ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு அன்போடு அழைத்தென்னை ஒரு தனி அறையில் புன்னகை மாறாமல் பேசிவிட்டு, நான் வீடு திரும்புகையில் வாஞ்சையுடன் வழி அனுப்புவதாக கட்டி அணைத்து, உங்கள் பேனாவை ஒரு கத்தியாய் பாவித்து என் புறமுதுகில் குத்தினீர்கள். என் புறமுதுகில் குத்தினீர்கள். அந்த பேனாவை உருவித்தான் எழுதி கொண்டிருக்கிறேன் இப்போது வரை என் கவிதைகளை. புறமுதுகில் குத்திய பேனாவையே உருவி உன்னால் எழுத முடியும் என்றால், ஊரும் நண்பர்களும் உறவும் சுற்றமும் சேர்ந்து உன் மார்புக்கு ஏறாக, உன் முகத்திற்கு நேராக ஒரு பேனாவை இந்த நாளில் தந்திருக்கிறது. இன்னும் எழுது, உயரம் பெற பெரும் புகழும் செல்வமும் இலக்கியத்தால் மொழியால் உயர்ந்த இடமும் கிடைக்க வேண்டும் என்று நெஞ்சம் நிறைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.